இன்றைக்கி நம்ம சில்க் காட்டன் வார்ப் கலரிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வார்ப்பை தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடணும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் சாரியோட லென்த் மெஷர் பண்ணுற ப்ராசஸ். சாரியோட லென்த் எவ்வளோ போடணுன்றதை மெஷர் பண்ணால் தான் அதில் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ போடணுன்றதை பிரித்து எடுக்க முடியும். மெஷர் பண்ணுற அந்த பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக ஒரு நூல் கட்டிக்கிறோம். இப்போ நம்ம சாரியோட லென்த் மெஷர் பண்ணியாச்சு. அந்த சாரியில் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ வரும்ன்றதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சாரிக்கு கலரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டையிங் பண்ணுற பார்ட்டை இந்த மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ண வாட்டரில் நினச்சி எடுக்கணும். அப்படி நினச்சி எடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பார்ட் வந்து ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் ஆகிடுச்சு. இமீடியட்டாக நம்ம எந்த கலரில் டையிங் பண்ண போகிறோமோ அந்த கலரில் நினச்சி எடுக்கணும். நினச்சி எடுத்த உடனே அந்த வார்ப் அந்த கலரில் மாறிடும். இந்த மாதிரி அலசி விட்டு டையிங் பண்ணால் வார்ப்பில் கலர் ஈவனாக இருக்கும். இப்போ டையிங் பண்ண வார்ப்பை கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுறணும். பேரலாக அடுத்த சாரிக்கு என்ன கலர் டையிங் பண்ண போகிறோமோ அதை மிக்ஸ் பண்ணி வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். டையிங்கில் முக்கியமான விஷயம், நம்ம டை பண்ணுற பார்ட்டை தவிர வார்ப்பில் இருக்க மற்ற பார்ட்டை எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். இதனால் கலர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு கான்ட்ராஸ்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ டையிங் பண்ண வார்ப் எல்லாமே ட்ரை ஆகிட்டுருக்கு.